ஆட் பண்ணிவிட்டு இதே நல்லா வதங்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான மசாலாஸ் அரைச்சிக்கலாம். 15 முந்திரி, 1 ஸ்பூன் சாஜீரா, 2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 2 பச்சை மிளகாய், 2 ஸ்பூன் கசகசா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடலாம். அப்புறம் அந்த மிக்ஸி ஜார் கழுவி அதை தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நேரம் சிக்கன் வேகட்டும். இப்போ நல்லா வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பூரி, சப்பாத்தி, பரோட்டா, நான், புலாவ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ கொத்தமல்லியும் புதினாவும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடலாம். இதிலே வேகட்டும். இந்த தண்ணி கொஞ்சம் வத்துற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். மூடி போட்டு வேக விட்டுறலாம். சிம்மில் வச்சிடலாம். அப்போ தான் வந்து நல்லா உள்ள ஜூஸியாக வேகும், நல்லாயிருக்கும்.